வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா AntMiner L3+. இதில் வந்து லைட் காயின் அண்ட் டோஜ் காயின் வந்து மைன் பண்ண முடியும். ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் வந்து நம்ம இதை வந்து மைன் பண்ண முடியும். இதில் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம அழுக்கு, இன்னும் அழுக்காக தான் இருக்குது. இன்னும் இது ரிஸ்க் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு நம்ம லாஸ்ட்டில் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 50 cents லாஸ்ட்டில் வருது. இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் எல்டிசி பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து $1.50 to $1.62 வரைக்கும் இது வரும். நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரஃப்லி $250 சிங்கப்பூர் டாலர்ஸ். இப்போ வந்து அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் வாங்கினப்போ அந்த 250லேருந்து இப்போ 300 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இல்லைனா வந்து சோலார் எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுள். இல்லைனா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மியாக பே பண்ணிங்கன்னா, இப்போ நான் 11 cents பே பண்ணதுனால எனக்கு 50 cents லாஸ் ஆகுது ஒரு நாளைக்கு. உங்களுக்கு 5 cents 4 cents அந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் வாங்கினது ரீசன் என்னென்னா, சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இந்த ஃபியூச்சரில் வந்து எல்டிசி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லைனா வந்து புல் மார்க்கெட் திருப்பி ரிட்டர்ன் ஆனாலோ நம்மளுக்கு நிறைய இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, முதல்ல இதில் என்ன இருக்குதுன்னு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இதில் முதல்ல இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா, பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா சைனா மேக் மாதிரி தான் இருக்குது. இது 1850 watts பவர் சப்ளை இது கூட வருது. AntMinerோட ஒரிஜினல் வாங்கினா செம்ம விலையாகும். இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இது எப்போ வெடிக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 1850 watts 95+ கோல்டு. ஸோ 90% ஆஃப் 1850 வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போகிற அந்த பிசிஐ கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஹேஷ் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் இப்படி மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஹேஷ் போர்டுக்கு போகும். இங்கே தான் வந்து 4 ஹேஷ் போர்டு இருக்குது. ஸோ ஹேஷ் போர்டு 1, ஹேஷ் போர்டு 2, ஹேஷ் போர்டு 3, ஹேஷ் போர்டு 4, 4 போர்டு இருக்குது. இந்த ஒவ்வொரு போர்டும் பார்த்தீங்கன்னா 125 மெகா ஹேஷ் per second வந்து உங்களுக்கு ஹேஷ் ரேட் கொடுக்கும். டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்டிசிக்கு ஸ்கிரிப்டில் வந்து 500 to 504 மெகா ஹேஷ் per second வரைக்கும் 800 watts பவரோடு உங்களுக்கு கொடுக்கும். டோட்டலாக பவர் இன்புட் வந்து 800 watts. டோட்டல் மெகா ஹேஷ் பார்த்தீங்கன்னா 504. ஈச் போர்டு 4 போர்டும் ஒழுங்காக வேலை பார்த்ததுன்னா உங்களுக்கு 500லேருந்து 504 மெகா ஹேஷ் per second வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எய்தர் ஒரு போர்டு வந்து வேலை செய்யலை அப்படின்னா போச்சு, எனக்கு தெரியல. அகெயின் நான் ரிஸ்க் தான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கெட்டு போகிறதுக்கு. இல்லைனா வந்து அவங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் ப்ரோ நான் அனுப்பும்போது நல்லா தான் இருந்தது ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஹேஷ் போர்டு முதல்ல இங்கே பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த ஹேஷ் போர்டெலாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த ஹேஷ் போர்டு ஒவ்வொன்றா இருக்கும். இது ரிப்பேரிங்கும் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பதில்ல, வேலை பார்க்குறதான்னு எனக்கு தெரிஞ்சு வேலை பார்க்காது தான் நினைக்கிறேன். ஒரு 2-3 போர்டு வந்து போயிருக்கோண்டு. அண்ட் தென் ஹேஷ் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வருது. இந்த கேபிள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோலர் மாடியூலுக்கு போகுது. இதுதான் கண்ட்ரோலர் மாடியூல். இந்த கண்ட்ரோலர் மாடியூலுக்கு போயிட்டு இந்த கண்ட்ரோல் மாடியூல் வெளில எடுக்க முடியுமா நான் பார்க்குறேன். ஓகே, கொஞ்சமாக காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்ட்ரோலர் மாடியூல் இருக்குது. இந்த கண்ட்ரோலர் மாடியூலுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் வந்து ஹேஷ் போர்டு கொடுக்குது. ஹேஷ் போர்டு ஹேஷ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலர் மாடியூல் போயிட்டு கண்ட்ரோலர் மாடியூலில் தான் வந்து எல்லா விஷயங்களும் நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்கள் ஈத்தர்நெட் கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துக்கணும். ஈத்தர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக இருக்கிறது. வெயிட் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட் இருக்குது. எப்படியும் ஒரு 3-4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அது மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் தான் செம்ம வெயிட்டாக இருக்குது. அகைன் 2 சைட்லேயும் ஃபேன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து காற்று உள்ளே இருக்குது, இந்த சைடு வந்து வெளில போகுது. இதுதான் வந்து 2 சைடில் இருக்கிற ஃபேன்ஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதில் காமிக்கிறதுக்கு. மெயின் திங் ஹேஷ் போர்ட். நெக்ஸ்ட் திங் இது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிப்ஸ் என்னென்னா, நேராக போய் பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு அகெயின் இதில் ப்ராப்ளம் என்னென்னா ஹீட் செம்மையாக இருக்கும். ரிப்பேர்லாம் நடந்துச்சுன்னா பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் இனிமேல் தான் நான் போய் பார்க்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, பவரில் வந்து நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இதில் எவ்வளோ சத்தம் வருதுன்றதான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தான் உங்களுக்கு சவுண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சவுண்ட் ரஃப்லி வந்து 90 decibels வரைக்கும் வரும். உங்களுக்கு ஆன் பண்ணிங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 100-120 decibel போகும். அன்டில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100-120 decibel போகும். அண்ட் தென் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 80 to 90 decibel ரேஞ்சில் வந்து சவுண்ட் இருக்கும். அந்த ஃபேன் தான் மெயின் சவுண்ட் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலி ஃபேன்லேருந்து தான் வரும் சவுண்டு. அந்த ஃபேனை உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு சவுண்ட் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து சாஃப்ட்வேர்லேயும் எப்படி பண்ணோம், இதோடைய கனெக்ஷன்லாம் எப்படி பண்ணோம், எந்த பூலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு லைட் காயின்லாம் வந்து மைண்ட் பண்ணோம், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன்.
ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டு மைனிங் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலையும் நான் சொல்ல போகிறேன். இன்கேஸ் நீங்கள் அதை வாங்குனீங்கன்னா, இது இப்போ இன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வாங்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 போர்டு வந்து வேலை பார்க்கணும். 4 போர்டு வந்து ஈச் வந்து 125 126 மெகாஷ் பெர் செகண்ட் கொடுத்ததுன்னா 500 இல்லைனா 504 505 வரைக்கும் வந்து மெகாஷ் பெர் செகண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் 800 வாட்ஸ் பவருக்கு. அது வந்து 11 சென்ட்ஸ் பே பண்ணோன்னா ரஃப்லி ஒரு நாளைக்கு 75 சென்ட்ஸ் லாஸில் வருது. பட் லைட் காயின் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அதான் கேல்குலேஷன். பட் எனக்கு இப்போ 2 ஹேஷ் வந்து வேலை பார்க்கல போர்டு. ஆனாலும் வந்து கிட்டத்தட்ட 500 வாட் இழுக்குது. அதுவே வந்து நம்மளுக்கு பிரச்சனை தான். அதுக்கப்புறம் வந்து இது எதில் பிரச்சனை நம்மளுக்கு தெரியல. ஹேஷ் போர்டில் பிரச்சனையா, கேபிளில் பிரச்சனையா, கண்ட்ரோலர் போர்டில் பிரச்சனையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஏசிக்கு வாங்கும்போது எல்லாரையும் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னது. எஸ்பெஷலி செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் சரி, புதுசாக வாங்கினாலும் சரி, இந்த ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், அது வந்து நம்மளா ஏதாவது ட்ரபுள் ஷூட் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சு தான் வாங்கணும். ப்ளஸ் ஹீட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஹேஷ் வந்து 71 டிகிரிஸ் போய்கிட்டு இருக்கு சிப்பு. இன்னொன்று வந்து 60 டிகிரிஸில் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எந்த இடத்துனாலும் தெரியல. ஃபேன்னால இருக்குமான்னு தெரியல, ஃபேன் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு தெரியல. 71 இஸ் ஓகே. பட் 4 போர்டும் அட் த சேம் டைம் வந்து ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா, அந்த 2 போர்டும் ஹீட் ஆயிருந்ததுன்னா மேபி 75 80 டச் ஆகும் மேபி. இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசிக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தாலோ, சோலாரில் இருந்தாலோ, கம்மியாக இருந்தாலோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து ரெண்டாவது விஷயம் நான் பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஹீட் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு இதெல்லாம் பண்ணால் ஓகே அப்படின்னு நல்ல வெளிதாக இருக்குது. ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் இந்த ட்ரபுள் ஷூட்டிங்கு ஏன் இது வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ட்ரபுள் ஷூட்டிங் வைஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போதைக்கு நான் வந்து கண்ட்ரோல் போர்டு சேஞ்ச் பண்ணோன்னா அதுவே வந்து 200 சிங்கப்பூர் டாலர் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹேஷ் போர்டே நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா $500-600 ஆகுது. புதுசு கிடையாது, பழசாக நம்ம வாங்கணும். பழசே பார்த்தீங்கன்னா $300-400 ஆகிடுது சிங்கப்பூர் டாலரு. இதெல்லாம் வந்து வேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒருத்தர் மட்டும் ரிப்பேர் பண்ணுறாரு ஜகாத்தால. அவர் கான்டாக்ட் பிடிச்சிருங்க. அவர் ப்ரோ ரிப்பேர் பண்ணி தர முடியும் போர்டு, 20 சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு என்னால் ரிப்பேர் பண்ணி தர முடியும் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு. அது அவர் பண்ணிட்டாருன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக $40 நம்ம செலவு பண்ணோன்னா அந்த போர்டில் இருக்கிற சின்ன காம்பனன்ட்ஸ் மட்டும் அவர் சேஞ்ச் பண்ணிவிடுவார். ஏதாவது கெப்பாசிட்டி ஏதாவது பேர்ன் ஆயிருந்ததுன்னா. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நிலவரம். பட் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். இன்கேஸ் நீங்கள் வாங்கி எல்லாமே உங்களுக்கு வேலை பார்த்ததுன்னா, இப்போயும் வேலை பார்த்து தான் பார்த்துட்டு இருக்குது. ஒன்றும் வேலை பார்க்கலன்னு சொல்ல. அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஹாஃப் த பவரில் வந்து ஹாஃப் ஹேஷ் ரேட் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ டே வந்து எனக்கு 30 சென்ட்ஸ் லாஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது பிரச்சனைகள்லாம் விட்டு கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் வாங்கிட்டீங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாம் வயர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த ஈத்தர்நெட் கேபிளை வந்து நீங்கள் முதல்ல கனெக்ட் பண்ணுங்க. ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த AntMinerோடைய ஸ்க்ரீனுக்கு நம்ம வரணும். இந்த AntMiner ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். நம்ம இந்த லாகின் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் தேவைப்படும். இந்த ஐபி அட்ரஸ் வந்து லோக்கல் ஐபி அட்ரஸ். இது நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரவுட்டர் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணும். இந்த ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ரவுட்டரில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஐபி ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்காது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரவுட்டரில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா பெட்டர் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ரவுட்டருக்கு நான் வந்து லாகின் பண்ணேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் AntMiner இருக்குது. இந்த AntMinerல இங்கே ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா IPv4 இந்த அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு ப்ரௌசர் விண்டோ வந்து இங்கே காப்பி பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யூஸ்வலி வந்து ரூட் ரெண்டுமே ரூட் தான். L3+ எல்லாத்துக்குமே. இன்கேஸ் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வாங்கும்போது ஜாக்கிரதையாக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தா வாங்கிக்கோங்க. எல்லாம் நீங்கள் ரீசெட் பண்ணி ஃபர்ம்வேர் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம், அது பெரிய தலைவலி. அதனால் அந்த பாஸ்வேர்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடும். இந்த சிஸ்டம் ஸ்க்ரீனுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு AntMiner, அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேமு, என்ன வெர்ஷன் ஆஃப் லைனக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் வெர்ஷன் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது, புது பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஐபி அட்ரஸ் போட்டு உள்ள நுழையிறதுக்கு இந்த பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்ஸ் எல்லாம் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெக்னீஷியன் ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு லாக் கொடுக்கறதுக்கு இந்த லாக்ல தான் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்ம்வேர் அப்டேட்டு, அந்த ஃபர்ம்வேர் பேக்கப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த அப்கிரேட் ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்குது. லாஸ்ட் வந்து ரீபூட். இங்கேருந்து நீங்கள் வந்து ரீபூட் பண்ணலாம். உங்களுடைய சிஸ்டம் வந்து நீங்கள் ரீபூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீபூட் பண்ணலாம். இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது, செம்ம சத்தமாக இருக்குது. ஆக்சுவலி அது வேறு இன்னொரு பிரச்சனை, சத்தம் வந்து காதெல்லாம் தொலைக்குது அப்படியே. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனர் கான்ஃபிகரேஷன். இங்கே தான் வந்து நம்ம வந்து மைனிங் வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இங்கே கொடுப்போம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து நான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நைஸ் ஹேஷ். ஸோ நைஸ் ஹேஷில் நீங்கள் வந்து
ஏசிக்கில் போட்டு மைன் பண்ணிக்கலாம். ஆனால் நைஸ் ஹேஷில் உங்களுக்கு வழக்கம் போல் பிட்காயினில் தான் கொடுப்பாங்க, லைட் காயின் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நீங்கள் வந்து லைட் காயினாக தான் ப்ரோ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தோட இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைட் காயின் பூல் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மூணாவது இருக்குது டியூவல் மைனிங் மாதிரிலாம் இருக்குது. அது எப்படின்னா உங்களுக்கு டோஜ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் லைட் காயின் கொடுப்பாங்க. அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ இது இப்போதைக்கு லைட் காயின் பூல் டாட் ஓஆர்ஜி அதுக்கப்புறம் நைஸ் ஹேஷ் இது ரெண்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைஸ் ஹேஷ். நைஸ் ஹேஷில் வழக்கம் போல் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நைஸ் ஹேஷில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மைனிங் ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ரிக் மேனேஜரில் ரிக்கே காமிக்காது, வந்து பிளாங்காக தான் இருக்கும். நீங்கள் ஜிபியூ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜிபியூ டீடைல்ஸ் இங்கே இருக்கும். அப்படி இல்லைனா வந்து இந்த ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்கும். பட் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இங்கே டவுன்லோட் மைனர் ஆர் ஆட் ஏசிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த சைடில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து கனெக்ட் யுவர் ஏசிக் டிவைஸ்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட டிவைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ L3+ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க்கர் நேம் வந்து என்ன நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா இப்போ வந்து டெக் பித்தன் ஏசிக் L3+ நியூ. ஓகே, அதுக்கப்புறம் அல்காரிதம் வந்து இங்கே ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா L3+ வந்து ஸ்கிரிப்ட் தான் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் இதுதான் வந்து யூஆர்எல். அதுக்கப்புறம் இங்கே வந்து யூசர் நேமு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பாஸ்வேர்டு. இதுதான் வந்து நீங்கள் வந்து முதல்ல காப்பி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு நோட் பேடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அந்த AntMinerோடைய ஐபியில் லாகின் பண்ண இல்லைங்களா, அந்த விண்டோக்கு போக போகிறோம். அங்கே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து எங்கே என்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் காப்பி பண்ணியாச்சு. நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறதில்ல, பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வச்சுக்கிறேன் நான். ஓகே, இந்த யூஆர்எல் இந்த பூல் யூஆர்எல் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண அந்த ஸ்ட்ராட்டம் ப்ளஸ் டிசிபி அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒர்க்கரில் வந்து இந்த யூசர் நேம் முதல்ல இந்த காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து எக்ஸ், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஸோ இதான் வந்து நைஸ் ஹேஷ். ரொம்ப சிம்பிள், ப்ரிட்டி மச் உங்களுக்கு நடந்துடும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து டெக் பித்தன் அன்மேனேஜ் நான் ஏற்கனவே ரன் பண்ணியிருக்கிறதால இங்கே இருக்குது, இங்கே காமிக்கும். இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டஸ்லாம் காமிக்கும், எவ்வளோ வந்து மெகாஹேஷ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு காமிச்சிடும். இதுதான் வந்து நைஸ் ஹேஷ். அடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட் பூல் டாட் ஓஆர்ஜின்னு சொன்னீங்களா, அது வந்து நீங்கள் வந்து லைட் காயினாகவே வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல உங்களுக்கு லைட் காயின் அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஜஸ்ட் பைனான்ஸுக்கு போயிட்டு பைனான்ஸ் இருந்ததுன்னா டெபாசிட் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். நான் லைட் காயின் வந்து நீங்களாவே வந்து ஒரு ஹார்ட்வேர் வாலெட்லேயும் சரி, இல்லைனா அவங்களுடைய அஃபிஷியல் வாலெட்லேயும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல லைட் காயின் அட்ரஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாயின் கிளிக் பண்ணுங்கள். லைட் காயின் பூல் டாட் ஓஆர்ஜிக்கு போனதுக்கப்புறம் ஜாயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பிட்மெயின் AntMiner கொடுத்துட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இமெயில் எல்லாம் கொடுத்துட்டு முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் போட்டு லாகின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹெல்ப்னு ஒரு பட்டன் இருக்கும், இங்கே மேலே அந்த லிங்க் இருக்கும். அதை முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேம் திங் நைஸ் ஹேஷில் கொடுத்த அதே இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட், நீங்கள் இப்போ யூஎஸ் அண்ட் யூரோப் மட்டும்தான் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இது நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்று நம்ம டெக், அதுக்கப்புறம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இங்கே இருக்குது, இது காப்பி பண்ணிக்கோங்க. சேம் திங் நைஸ் ஹேஷில் கொடுத்த அதே டீட்டெயில்ஸ் தான், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் திருப்பி இங்கே வந்துட்டு சேம் திங் நம்ம இங்கே காப்பி பண்ணது நான் இங்கே வந்து 333 இந்த ஸ்டாட்டம் இங்கே கொடுத்துருக்கேன். techpithan.1 அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இது நான் சேவ் அண்ட் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு அந்த மைனிங் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ ஹேஷ் நடந்துகிட்டு இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து மைனர் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு காமிக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்களுடைய பூலில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து மை அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்து நடந்துகிட்டு இருக்கு,
எவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து சோஃபார் உங்களுக்கு வருது, லாஸ்ட் 24 ஹவர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய லைட்காயின் அட்ரஸ் எங்கே ப்ரோ போடுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இதே ஸ்க்ரீனில் மை அக்கௌண்ட் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் அட்ரஸ் இருக்கும். இங்கே அதை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து இவங்க எப்பப்பெல்லாம் பேமெண்ட் இருக்கோ அந்த பேமெண்ட் வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க லைட்காயினா. இது வந்து லைட்காயினா நீங்கள் வந்து மைண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபைனலாக கன்க்ளூஷன், இது வந்து வேர்த்தா ப்ரோ அப்படின்னா அகெயின் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து செம்ம அடிமாட்டு ப்ரைஸ். இதே வந்து ஹாஃப் ஹேஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாஃப் ஹேஷ் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக 4 போர்டுமே வேலை பார்க்கல. நீங்கள் பார்க்கலாம் 1 and 2 and 3 வந்து வேலை பார்க்கல. ஃபுல்லாக 4 போர்டுமே வேலை பார்த்ததுன்னா லாஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹேண்டே வந்து 2000 சிங்கப்பூர் டாலருக்கு விற்றுட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, இல்லை ஹாஃப்னா உங்களுக்கு 1000-1200 சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் வாங்கினது வந்து 250 சிங்கப்பூர் டாலருக்கு நான் வாங்கினேன். அது இப்போ வந்து $300 மாற்றிட்டானுங்க நேற்றுலேருந்து. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட் பார்க்கும்போது ஓகே, இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஓகே லெட்ஸ் டேக் அ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக ஹேஷ்டேட் கிடச்சிருக்கணும். ஏன்னா அதான் ப்ராமிஸ் பண்ணாங்க எனக்கு. ஸோ நம்பர் 1 நெகட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னா நான் வந்து அவர் மேலே பழி சொல்ல முடியாது. மேபி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது வர வழியில் பாழாக போயிருக்கலாம். ஆல் திஸ் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் இந்த ரிஸ்க் இருக்குது. நம்ம வந்து 504 மெகாஹாஷ் per செகண்ட்னு சொல்லிட்டு நம்ம பணம் கொடுத்து வாங்கினது இப்போ 250 தான் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கு. அது ஒரு ப்ராப்ளம். ஹீட் செம்மையாக இருக்குது. ரூமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆகி தான் ஆயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து யூஸ்வலி 30 டிகிரிஸில் இருக்கும். இப்போ வந்து மழை காலன்றதுனால இங்கே 30 டிகிரிஸ் இருக்கும். இப்போ 33 டிகிரிஸ் இருக்குது. ஒரு 3 டிகிரிஸ் இந்த ரூமில் வந்து ஜஸ்ட் 2 ஹேஷ் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூணாவது சத்தம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா செம்ம சத்தம். பக்கத்து ரூம்லேருந்துலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ஃபேனு தப்பட்டப்பான்னு முதல்ல சத்தம். அதுக்கப்புறம் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 80 to 90 டெசிபல். எனக்கு வந்து ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் தள்ளி தான் உட்காந்துருக்கேன். ஒரு 70-80 டெசிபல் இருக்குது. கிட்ட போனால் 100-110 டெசிபல் தாண்டிடுது. கொஞ்சம் நாய்ஸி தான். ஸோ அது மூணாவது பிரச்சனை. நாலாவது அகெயின் இந்த போர்டு பிரச்சனை ஆகி நம்ம சால்வ் பண்ணோன்னா டெக்னீஷியன்ஸ் யாருமே கிடையாது. அது நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும், இல்லைனா வந்து தூக்கி போட வேண்டியதான். அதே மாதிரி லைட் காயின் வந்து ஊற்றி மூட்டாங்கன்னா இது ஸ்கிரிப்ட் வந்து இனிமேல் கிடையாது அப்படின்னா இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்டு 10% or 20% ஆஃப் தி ஆக்சுவல் ப்ரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்களோ அந்த புல் ரனில் அதுதான் இப்போ வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ வாங்கிட்டு இந்த ஃப்யூச்சரில் திருப்பியும் புல் ரன் போகும்போது இதில் மேபி அகெயின் இது ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட் அ பேட் ஐடியா. அண்ட் உங்களுக்கு வந்து பவர் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைச்சாலோ சோலாராக இருந்தாலோ இட்ஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். இன்ஃபேக்ட் நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா L3+ வந்து உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கன்க்ளூஷன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் உங்களுடைய ரிஸ்க் அப்படைட் ஜாஸ்தியாக இருந்து ஃப்யூச்சரில் வந்து இது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். இது ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைபராக இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். வணக்கம்.